டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இரவு நேரங்களில் திடீரென்று ஏற்படுகின்ற உடல்நல குறைபாடு, இந்த உடல்நல குறைபாடிற்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அவசரம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய 4 நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுநீரக கற்களும், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களும், இதயத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற மாரடைப்புகளும் அல்லது பக்கவாத நோய்களும் தான். விபத்துக்களால் ஏற்படுவது மற்றது இருந்தாலும் கூட இன்றைக்கு அதிகமாக இரவு நேரங்களில் எமர்ஜென்சிக்கு ஓட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 4 நோய்களில் குறிப்பாக 2 நோய்கள், ஒன்று பக்கவாத நோய், மற்றொன்று மாரடைப்பு நோய். பட் இந்த 2 நோயுமே ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணமாக நாம் பார்ப்பது, ஒன்று சர்க்கரை நோயும், இன்னொன்று இரத்த அழுத்த மிகுபாடுன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் நோயும் தான். உலகத்திலேயே மிக அதிகமான இரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய முதல் 5 நாடுகளில் இந்தியா ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வெளிப்புறமாக தெரியாமல் உட்புறமாக இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இயக்கத்தை குறைத்து நம்மை முடக்கக்கூடிய வகையில், ஏன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மை பாதிக்கக்கூடிய நோயாக இருப்பது தான் இன்றைக்கு இரத்த அழுத்த நோயின்னு சொல்லுவோம். இந்த உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வரும்போது நம்மில் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, மருந்துகள் மட்டும்தான் தீர்வுன்னு. ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், மருத்துவர் நம்மை பரிசோதிக்கிறார், அவர் இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்துவிட்டு உங்களுடைய இரத்த அழுத்தம் தொடர்ந்து அதிகமாக இருக்கிறது, அதனாலேயே உங்களுக்கு உடனடியாக இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட வேண்டும், வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கிறார். நாமும் மருத்துவர் சொல்கிறபடி சாப்பிட்றோம். ஆனால் நாள் ஆக ஆக சில நேரங்களில் கட்டுப்படுவதும் சில நேரங்களில் கட்டுப்படாததுமாக அந்த இரத்த அழுத்தம் மாறும்போது 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை. சென்ற வாரம் கூட வேலூர்லேருந்து ஒரு சிஸ்டர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. 6 மாத்திரை சாப்பிட்றாங்க இரத்த அழுத்தத்துக்கு. முதல்ல என்னை வேலூரில் பார்த்துருந்தாங்க, அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்தில் வந்து சந்திச்சிருந்தாங்க. 6 மாத்திரைகள் சாப்பிட்டும் அவர்களுடைய இரத்த அழுத்தம் எப்போதுமே 170, 120. அவர்களுடைய நாடி துடிப்பு 85, 90 தான். மருத்துவர்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவங்களுடைய பொட்டாசியத்தை அளவை மாற்றியாச்சு, அவங்களோட உப்போட அளவை மாற்றியாச்சு, என்னென்னலாம் அவர்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் மாற்றி பார்த்தியாச்சு. கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரே, நீ போய் ஒரு முறை சாரை பார்த்துருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். அந்த அளவுக்கு கட்டுப்படாத இரத்த அழுத்தத்தோடு ஒரு பெண் வரும்போது என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு நான் 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். முதலாவது, மனம் சார்ந்த காரணிகள் எவ்வாறு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது, அதை மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன. இரண்டாவது, உணவு சார்ந்த காரணிகளில் என்ன மாற்றங்கள். இன்றைக்கு நவீன மருத்துவ உணவு பட்டியல் கிடையாது. இயற்கை மருத்துவத்தின்படி எது சூடு, எது குளிர்ச்சி, எது சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது கூடவே சில வகையான ஹோம் ரெமெடிஸ் நான் சொல்லி கொடுத்தேன், அது உங்களுக்கு நான் பகிர்றேன். கரெக்டாக 1 மாதம் கழித்து வரும்போது நீண்ட காலத்திற்கு பிறகு 140, 110, 100 அப்படிங்கிற அளவில் அவங்களுடைய இரத்த கொதிப்பு குறைந்து போயிருந்தது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் இரத்த அழுத்த மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கொள்வதால் இரத்த அழுத்தம் குறைந்து போகும் அல்லது இரத்த அழுத்தம் சீராகிவிடும் அப்படிங்கிற ஒரு கனவுல வெறும் மாத்திரைகளை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரத்த அழுத்த நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் எதுவுமே நம்மை விட்டு செல்வது கிடையாது. அப்போ இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கவும், இரத்த அழுத்தம் சார்ந்த சிரமங்களை மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் வாழ்வதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், அந்த முயற்சிகள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உணவு, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, அனைத்துக்கும் மேலாக வீட்டிலேயே செய்யக்கூடிய சின்ன ஹோம் ரெமெடிஸ் 5 விஷயங்களை நம்ம செஞ்சால் போதும். உணவு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உப்பான உணவுகளை, புளிப்பான உணவுகளை, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை, இந்த 3 உணவுகளையும் நம்ம நிச்சயமாக இன்றைக்கி இரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய நோயாளிகள் நாம் தவிர்க்கத்தான் வேண்டும்.
ஏன்னா இன்னைக்கு இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 13 வகையான வேதிப்பொருட்களும், அது கூடவே தேவையான சுவைக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய உப்புகளும், அந்த உணவு 6 மாதம், 1 வருடம், 3 வருடம் கெடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய உணவுகளும், அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் இன்றைக்கு நேரடியாகவே இரத்த கொதிப்பை உருவாக்குகிறது. இன்றைக்கி நம்ம யோசிப்போம், நம்ம குழந்தைக்கு கடையில் விற்கக்கூடிய ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆக போகுதுன்னு. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைகள் அந்த பர்டிகுலர் உணவையே கேட்டு கேட்டு சாப்பிட்றாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான வேதியியல் பொருள் நம்மை அதை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஏன் தினம் காஃபி வேணும்னு எதிர்பார்க்குறோம்? குடிக்கலைன்னா ஏன் தலைவலி வருது? ஏன்னா அது ஒரு வகையான வேதியியல் மாற்றத்தை நம்ம உடம்புல உருவாக்குகிறது. அதே போல் ஒரு வேதியியல் மாற்றம் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த உணவுகளை சாப்பிடும்போது ஏற்படுவது. இந்த வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அந்த உப்புகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படாத இரத்த அழுத்தமாக வைத்திருக்கிறது. அதனால் முதல்ல உணவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லேருந்து எல்லாத்தையும் மாற்றணும். ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. கடையில் வாங்கக்கூடிய ஊறுகாய் சாப்பிடாதீங்க. வீட்டில் ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. சிரமங்கள் குறைவாக இருக்கும் அல்லது இருக்காது. எப்படி உணவு ரொம்ப முக்கியமோ அதே போல் நம்முடைய தூக்கம் மிக மிக அவசியம். யாரெல்லாம் இன்றைக்கு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக குறைந்தது 4லிருந்து 6 மணி நேரம் தூக்கம் அவசியம். தூக்கம் 4லிருந்து 6 மணி நேரம் சொல்வது, நான் 10 மணிக்கு படுக்கிறேன் சார், காலையில் 6 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த 4 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம், இடைவெளியற்ற தூக்கம் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த மருந்து. நம்மில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், படுக்கிறோம், அப்புறம் எழுந்துக்கிறோம், திடீர்னு ஒன்றுக்கு போக போகிறோம். எவ்ரி 2 hours ஒன்ஸ் எழுந்து ராத்திரியில் யூரின் போயிட்டுருப்போம். அப்போ எந்த காரணமுமே இல்லாமல் உங்களுடைய இரத்த கொதிப்பு மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? முழுமையாக செய்ய வேண்டியது, முதல்ல செய்ய வேண்டியது, நம்ம இரத்த கொதிப்பை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முதல் முயற்சியாக தூக்கத்திற்கான முயற்சியாக இருக்கணும். இரவு 9:30 மணிக்கு மேலே நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, பிரைட் லைட்ஸ் பார்க்கக்கூடாது, போய் படுத்துடணும். அப்போ ஒரு 9:30 மணிக்கு படுக்கிறோம்னா நிச்சயமாக ஒரு 12:30 1 மணி வரையிலும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம தூங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு முறை சிறுநீர் போயிட்டு வந்து படுத்தாலும் நல்ல தூக்கம் இருக்குது அப்படின்னா அதுவே இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த குணப்படுத்த மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த நாம் எடுத்து செய்ய வேண்டிய முயற்சி என்னென்னா, ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் வாக்கிங். இன்றைக்கு நடைப்பயிற்சியை போல் இன்றைக்கு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த சிறந்த மருந்து ஏதாவது இருக்காங்கிறது கேள்விக்குறி தான். நீங்களே பார்க்கலாம், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. அதில் கணவனுக்கு வாக்கிங் போகக்கூடிய ஹேபிட் இருக்குது அப்படின்னா அவரோட பிளட் ப்ரெஷரும் அவரோட பிளட் சுகரும் ரொம்ப ஒரு சமநிலையில் இருப்பதை பார்க்க முடியும். வீட்டில் இல்லத்தரசிகள் கிட்ட நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய வேலை, குழந்தைகளுடைய வேலை எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவர்கள் எவ்வாறு இதை சரி செய்து விட முடியும்? அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரமே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, பெரும்பாலும் இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கு நிறைய வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும், அதே போல் இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுவதை விட 3% பெண்களுக்கு அதிகமாக பக்கவாத நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளாத சமூகமாக நம்ம இருக்கோம். அதனால் யாரெல்லாம் இன்றைக்கு வாக்கிங் பண்ண முடியுமோ உங்கள் எல்லாருக்குமே இந்த இரத்த கொதிப்பு குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். என்னுடைய அட்வைஸ் பொதுவாக நான் சொல்கிறது, ஒரு நாளைக்கு 5000லேருந்து 6000 ஸ்டெப்பு நடங்கன்னு சொல்லுவேன். இந்த 5 to 6000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். 4வது ரொம்ப முக்கியமானது தியானம். இன்றைக்கு தியானத்தை போல இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம். சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு முறை என்ன சந்திச்சிருந்தார். நிறைய பிளட் ப்ரெஷர், ஒரு முறை ஸ்ட்ரோக்கும் வந்திருக்கு. ஆனால் பிளட் ப்ரெஷர் குறையில, கிட்னி வேறு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கவலையோடு வந்திருந்தார். அவரோட வாழ்வியல் முறைகள் எல்லாம் பார்க்கும்போது அதீத மன அழுத்தத்தோடு போராட வேண்டிய ஒரு நிலை. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வந்திருந்தார். அப்போ அவருக்கு நான் 3 நாட்கள் நம்முடைய மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை பற்றி சொல்லிக் கொடுத்தோம். 1 மாத காலம் காலை 15 நிமிடம், மாலை கழிவு நீக்கம் காலை 15 நிமிடம், மாலை கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு 15 நிமிடம், அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 15 நிமிடம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய தியானம். இந்த 3 விஷயங்களை 30 நாள் அவர் செய்து முடித்து வரும்போது அவருடைய இரத்த கொதிப்பு கட்டுப்படாமல் மோசமாக இருந்த இரத்த கொதிப்பு பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இன்றைக்கி யாரெல்லாம் இரத்த கொதிப்போடு போராடுறீங்களோ
சொல்ல முடியாத மன அழுத்தத்தோடு போராடுறீங்களோ, வாழ்க்கையில நமக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தினசரி சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதால் ஏற்படுகின்ற இரத்த அழுத்த நோயால் பாதித்து என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய ரொம்ப சுலபமா ரூ. 1 கூட செலவு இல்லாம அந்த இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த சிறந்த ஒரு உபாயம் எது அப்படின்னா தியானம் தான். இந்த 4 விஷயங்கள் நம்முடைய உணவு, நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய தூக்கம், அதேபோல இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் நம்ம உணவுல டைரக்ட்டா சேர்க்கக்கூடிய, நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடியது. 5 அழகான ஹோம் ரெமெடிஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு டீ மாரி இத சாப்பிட்டா கூட பரவால்ல. முதலாவது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரைட் ஆடாதொடை டீ. பொதுவா ஆடாதொடை இலை உங்க எல்லாருக்கும் தெரியும். கசப்பு மிகுந்தது. ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்து ஆடாதொடை இலை சூரணத்தை ஒரு 2 கிராம் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதில் ஒரு துளி தேன் கலந்து குடிச்சு பாருங்களேன். கட்டுப்படாத இரத்த கொதிப்பு கட்டுப்பாடுக்கு வருவது மட்டும் இல்லை, இரத்த கொதிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த தலை சுற்றல், ஒரு மாதிரி ஒரு பால்பிட்டேஷன், நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் மாற்றமடைவதை பார்க்கலாம். ரெண்டாவது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சுலபமான மற்றும் ஒரு மூலிகை செம்பருத்தி. பொதுவாக இன்றைக்கு வணிக ரீதியாகவே செம்பருத்தி சார்ந்த டீ பேக்கெட்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய கிடைக்கிறத பார்க்கணும். இந்த செம்பருத்தி டீ இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப எஃபெக்டிவானது. இன்றைக்கி ஒரே 2 பூ செம்பருத்தி எடுங்க, ஒரு 100 மில்லி வெந்நீரில் போடுங்க, தட்டு போட்டு மூடி ஸ்லிம்மில் நல்லா ஆவி மாதிரி வேக வைங்க, வடிகட்டி எடுங்க, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக அதில் தேன் கலந்து சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். நம்முடைய இரத்த கொதிப்பில் தினசரி ஆடாதொடை டீ அல்லது செம்பருத்தி டீ எடுத்தாலே இரத்த கொதிப்பு நன்றாக மாறுவதை பார்க்கலாம். மூன்றாவது மருதம்பட்டை டீங்க, என்னுடைய அகெயின் ஆல் டைம் ஃபேவரட். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு இயற்கை மருத்துவத்திற்கு ஒருவர் இரத்த கொதிப்பு நோய்க்காக வரும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு இதய நோயோ பக்கவாத நோயோ ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு நிலையில தான் வராங்க. யாருமே ஆயுர்வேதம் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய நோயை குறைப்பது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கைக்கான அருமருந்து அப்படிங்கிறத முதல் நிலையில் புரிந்து கொள்வது கிடையாது. பக்க விளைவுகள் ஏற்பட்டு மருத்துவ முறைகள் உதவி செய்ய முடியாது அப்படின்னும் போது தான் இயற்கை மருத்துவத்துக்கு இன்றைக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறத பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பாலும் வரும்போதே இதய நோயோடு அது கூட இன்றைக்கு இரத்த கொதிப்போடு வருபவர்களுக்கு ரொம்ப அழகாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான வெரி எஃபெக்டிவ் கிளினிக்கலி ப்ரூவன் ஒரு மருந்து தான் மருதம்பட்டை டீன்னு சொல்லுவோம். மருதம்பட்டையை பற்றி என்னோட நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இதயத்தையும் இதயம் சார்ந்த சுவர்களையும் இதய தசைகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தையும் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அழற்சிகளையும் நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா மருதம்பட்டை டீ தான். ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் மருதம்பட்டை போட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு வேக வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த மருதம்பட்டை டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா இதைவிட சிறப்பாக இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த, இரத்த கொதிப்போடு இருக்கக்கூடிய இதய நோயை கட்டுப்படுத்த, இரத்த கொதிப்போடு இருக்கக்கூடிய உடல் சோர்வு சார்ந்த விஷயங்களை கட்டுப்படுத்த ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மருந்து மருதம்பட்டை டீன்னு சொல்லலாம். நான்காவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு மன அழுத்தமே இன்றைக்கு இரத்த கொதிப்புக்கு பெரிய காரணம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள், பொருளாதார சிரமங்கள், இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் மீண்டும் 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 நம்மை சிரமப்படுத்தும் போது சதா சர்வகாலம் எதிர்மறை சிந்தனையோடு போராடுவதே நமக்கு வாழ்க்கையாக மாறிவிடும்போது இந்த சிந்தனையை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடாமஞ்சள்னு சொல்லுவோம். இன்றைக்கு மூலிகை கடைகளில் கிடைக்கக்கூடிய, இன்றைக்கு உலகமே வியந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஏன்னா மறதி நோய்க்கும் மன அழுத்தம் சார்ந்த நோய்களுக்கும் மூளை சுரக்கக்கூடிய செரட்டோனின் டோபமின் சார்ந்த அமிலங்களுடைய சரிநிலையற்று ஏற்படக்கூடிய மனநோய்களுக்கும், இன்றைக்கு மூளை தேய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சமியர் நோய்க்கும், இன்றைக்கு மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையுடைய சுருக்க நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கக்கூடுங்கிற ஆராய்ச்சியில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து தான் இந்த சடாமஞ்சள். ஆனால் சடாமஞ்சளுடைய முழுமையான மருத்துவ குணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நேரடியாகவே மனம் சார்ந்த காரணிகளால், அதீத சிந்தனை சார்ந்த காரணிகளால் ஏற்படுகின்ற இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவது தான். சடாமஞ்சளை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மருந்துன்னு கூட சொல்லலாம்.
ஒரு 2 கிராம் அளவுக்கு செடாமஞ்சள் எடுத்து ஒரு துளி தேனில் குழைத்து காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, அல்லது காலையில் சாப்பிட்டால் தூக்கம் அதிகமாகிறது அப்படின்னு இருந்தால் இரவு மட்டும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டோம்னா அவ்வளவு அழகாக இன்றைக்கு கட்டுப்படாத இரத்த கொதிப்பு கூட கட்டுப்பட்டு விடுவதை பார்க்க முடியும். 5வது, இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் சார், ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வீட்டில் செய்ய முடியாது. சுலபமாக எங்களுக்கு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு மருந்து சொல்ல முடியுமானா, ரக்ஷக் மாத்திரைகள். இந்த ரக்ஷக் மாத்திரைகளை இரவு படுக்கும்போது 2 மாத்திரை எடுத்துக்கொள்ளும்போது அவ்வளவு அழகாக இரத்த கொதிப்பு கட்டுப்படுத்துவதை பார்க்க முடியும். இன்றைக்கு இரத்த கொதிப்பு ரொம்ப மோசமான நோய்ங்க. பக்கவாதம் ஆரம்பித்து, இதய நோய்கள் ஆரம்பித்து, சிறுநீரக செயல் மாற்றம் சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பித்து, லிவர் சிரோசிஸில், அதே போல் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற இரத்த கட்டிகள் வரை நம்மை சிரமப்படுத்துகின்ற மோசமான நோய்களில் ஒன்று இது இரத்த கொதிப்பு தான். இரத்த கொதிப்புக்கு எந்த மருந்து மாத்திரை நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்தாலும் கூட நான் சொன்ன விஷயங்கள், உணவில் இருக்கக்கூடிய கவனம், தூக்கத்தில் இருக்கக்கூடிய கவனம், மன அழுத்தத்தை மாற்றுவதற்கான தியான பயிற்சிகள், இவை அனைத்துக்கும் மேலாக ரக்ஷக் மாத்திரைகளை அல்லது மருதம்பட்டை சார்ந்த, செம்பருத்தி சார்ந்த சுலபமான மருந்துகளை சேர்த்து ஒரு இணை மருந்தாக, துணை சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது உயர் இரத்த அழுத்தம் சார்ந்த நோயும் சரி, அதோடைய பக்க விளைவும் சரி, அற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு சாத்தியம்தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இரத்த அழுத்தம் சார்ந்த கேள்விகளோ, அல்லது நான் சொன்ன ஹோம் ரெமெடிஸ் சார்ந்த கேள்விகளோ, அல்லது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேட்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் இருக்கும்போது பதிலளிப்பதற்கு நிச்சயமாக முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.